அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உன் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது டேவிட் ஆட்லின் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இவருடைய எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும். குறிப்பாக இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற டேவிட்டுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் கடந்த வருடம் முழுவதுமாக இறைவன் அவரை பாதுகாத்து வழி நடத்திற்கு நன்றியாகவும் மலர இருக்கின்ற புதிய ஆண்டில் அவர் எடுத்து வைத்திருக்கிற ஆண்டிலே இறைவன் அவருடைய எண்ணங்களை ஏற்று என்றும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பின் வழியாக வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இந்த விழிப்பும் ஆயத்தமும் நாளைய நாளுக்கு அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மீக வாழ்விற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆன்மீகத்திற்காக எவர் ஒருவன் தன்னை தயாரித்து விழிப்பாக இருக்கின்றானோ அவன் விண்ணகத்திலே இறைவனோடு என்று மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற செய்தியினை இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். எனவே இயேசுடைய அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் இப்பொழுதும் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் ஒன்றுபடுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 22 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதி கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள்.
ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்வார். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புராக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கின்றோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமை மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணி நின்று உண்மை முளைத்தெழும். விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லுவதற்காக எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின்
இறுதி வாரத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் பொது காலத்தை நிறைவடைந்து செய்து கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி முடித்த பிறகு திருவருகை காலத்திலே நாம் நுழைய போகிறோம். இந்த திருவருகை காலத்தினுடைய நோக்கங்கள் என்னவென்பதை நாம் ஆண்டாண்டு காலமும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றோம். பிறக்க இருக்கின்ற பாலகனை நாம் நம்முடைய குடும்பத்தில் தயாரித்து வைத்திருக்கின்ற மாடடை தொழுவத்தில் அல்ல, நம்முடைய பங்கு ஆலயத்தில் தயாரித்து வைத்திருக்கின்ற மாடடை தொழுவத்தில் அல்ல, மாறாக நம் இதய குடிலில் அவரை ஏற்றுக்கொள்ள தயார் செய்யக்கூடிய காலம்தான் திருவருகை காலம். ஏறக்குறைய இந்த திருவருகை காலத்தை கணக்கில் வைத்து அன்னையாம் திருச்சபை நமக்கு முன்னதாகவே ஒரு அழைப்பினை நினைவுபடுத்தி இந்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு பணியாளர் விழிப்பாய் இருக்கின்றானோ ஆயத்தமாய் இருக்கின்றானோ அவனுக்கு தலைவர் வரிந்து கட்டி கொண்டு பணிவுடை செய்வார், பந்தியில் அமர வைத்து அவரை வழிநடத்துவார் என்று இன்றைய வாசகம் நமக்கு கூறுகிறது. பொதுவாக எந்த ஒரு மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நிறைவாக செய்து முடிப்பானா என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கடமை என்பது அவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, அவனிடம் திணிக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே பல பணியாளர்கள் இந்த கடமைகளை ஒரு சுமையாகத்தான் நினைத்து அந்த கடமைகளை செய்வார்கள். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அன்று முதல் இன்று வரை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் கடமைக்காக செய்யாதே, நிறைவாக செய் உன்னுடைய பணியை என்று. எனவே எந்த ஒரு பணியாளரிடம் கடமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்தான் என்றால் அவன் நிறைவு இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், அதிலே மன நிறைவு இல்லாமல் தன்னுடைய பணியை செய்து அதில் தோய்வையும் காணுவான் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் அதே பணியாளர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணியினை நிறைவாக செய்தான் முடித்தான் என்றால் அதிலே அவனுக்கும் ஒரு சந்தோஷம், அவனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த குடும்ப தலைவனுக்கும் ஒரு நிறைவு காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே கடமையை ஒருவர் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், எனக்கு ஒரு தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை நான் எப்படி எதிர்கொண்டு அதை செய்ய போகிறேன் என்றால் அதை ஒரு கடமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மாறாக அது எனக்கு ஒரு நிறைவை கொடுக்க வேண்டும், அதிலே நான் வெற்றியை காண வேண்டும், அதிலே நான் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த ஒரு பணியினை நிறைவாக செய்து முடிப்பேன். அது நானாக இருக்கட்டும், அது நீங்களாக இருக்கட்டும். ஆக இன்று நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். தலைவன் வந்து பார்க்கிற பொழுது எந்த ஒரு பணியாளர் விழிப்பாயிருந்து செய்கின்றானோ அவன் பேறு பெற்றவன், அவனுக்கு தலைவன் அமர்ந்து அவனுக்கு பணிவிடை செய்வார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கடமை, தலைவர் கொடுத்திருக்கின்ற கடமை நமக்கு கடமையாக அல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பணி. இதிலே நான் நிறைவை காண வேண்டும். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அல்ல, மாறாக என்னுடைய ஆன்மீக வாழ்விற்காக நான் எப்படி என்னை நான் தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன். 2-3 தினங்களுக்கு முன்னதாக மறையுறையில் சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே, உங்களுக்காக உலகம் தோன்றியது முதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்னுடைய தந்தையினுடைய விண்ணரசுக்கு வாருங்கள். ஏனென்றால் நான் தாகமாயிருந்தேன், பசியாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாக இருந்தேன் என்று வலதுபுறம் இருப்பவர்களை மகிழ்ச்சியோடு அழைக்கிறார். இவர்கள் அனைவருமே ஆயத்தமாக இருந்தார்கள், தயாரிப்பாக இருந்தார்கள். காரணம் என்னவென்றால்
தங்களுடைய ஆன்மீக வாழ்வை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். இது கடமை அல்ல, மாறாக நான் என்னுடைய ஆன்மீக வாழ்வை எப்படி நான் பயன்படுத்துகிறேன், எப்படி நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று அதை சிந்திக்க இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. புத்தர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு சொல்லுவார், எந்த வீட்டில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே திருடர்கள் செல்ல மாட்டார்கள். எந்த வீட்டில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டிலே திருடர்கள் செல்ல மாட்டார்கள். வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே அந்நியனுக்கோ தீமைக்கோ இடமில்லை என்று சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையில் இவ்வாறுதான் சொல்லுவார். ஆக விளக்குகள் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வை நாம் புதுப்பித்துக் கொள்ளுவது. வீடு என்பது நம்முடைய உடல். நம்முடைய உடலில் இருக்கின்ற ஆன்மீக வாழ்வை எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கின்ற சுடராக நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் நம்மை தயாரிப்போடு தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தயாரிப்பிலே நாம் நிறைவையும் காண முடியும், அந்த நிறைவிலே மகிழ்ச்சியும் காண முடியும். அந்த மகிழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலே உங்களையும் என்னையும் தந்தையோடு அமர வைத்து நமக்கு விண்ணக பேரிந்த விருந்தினை கொடுப்பார் என்பதை இன்று நமக்கு சொல்லுகிறார். எனவே தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். 2ஆம் காவல் வேலை, 3ஆம் காவல் வேலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து விட்டான். ஆனால் மரணத்தினுடைய நேரத்தை மட்டும் இன்றும் எந்த ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு அழைப்பு. எனவே இந்த உலகில் எந்த ஒரு மனிதனுக்கு மரணத்தினுடைய நேரத்தை அறிந்து வைத்தான் என்றால் அவனுடைய வாழ்வு எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம். நல்லதையும் செய்யலாம், தீயதையும் செய்யலாம். எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவன் தயாரிப்பாக இருக்கிறான் என்றால் அவனை கண்டு இறைவன் மகிழ்ச்சி அடைவார். எனவே நம்முடைய மரணத்தின் நேரம், இறைவனுடைய அழைப்பின் நேரம் இன்று வரை நமக்கு எப்பொழுது என்று தெரியாது. ஆனால் தயாரிப்பாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். இறைவன் நம்முடைய ஆன்மாவுக்குள் குடிக்கொள்ள விரும்புகிறான். வர இருக்கிற இறைவனை நாம் எப்படி தயாரிக்கப் போகிறோம்? இது இன்றைய திருப்பலி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உள்வாங்கியவர்கள் அவருடைய திருவுடலை உட்கொள்ள நாம் தயாரிக்கப் போகிறோம். அவர் நம்முடைய இதயத்திலே எழுந்தருளி வருகின்றவரை நாம் எப்படி தயாரித்திருக்கின்றோம், அவரை எப்படி உள்வாங்கப் போகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். தயாரிப்போடு இருந்தால் நாமும் மகிழ்ச்சி அடைவோம், அவரும் மகிழ்ச்சி அடைவார். தயாரிப்பு அற்று இருந்தால் அவர் நம்மை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறார். இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொள்ள திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். உங்களையும் என்னையும் இறைவன் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதிமறைகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மகோதவராகிறதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்கு மானிட மகன் வந்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு